யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கவும். பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முருகு அல்லது முருகன் என்னும் சொல் மிக மிக தொன்மையானது. முருகப் பெருமானை பற்றிய 40 ருசிகரமான தகவல்களை இங்கே அறிந்து கொள்ளலாம். 1. முருகனின் திருவுருவங்கள். 1. சக்திதரர். 2. கந்த சுவாமி. 3. தேவசேனாதிபதி. 4. சுப்பிரமணியர். 5. கஜவாகனர். 6. சரவணபவர். 7. கார்த்திகேயர். 8. குமாரசுவாமி. 9. சண்முகர். 10. தாரகாரி. 11. சேனாபதி. 12. பிரமசாத்தர். 13. வள்ளி கல்யாண சுந்தரர். 14. பாலசுவாமி. 15. கிரவுஞ்ச பதனர். 16. சிகிவாகனர் எனப்படும். 2. முருகன் அழித்த 6 பகைவர்களானவம் கண்மம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம். 3. முருகனை பூஜிப்பதால் சிறப்பு பெற்ற தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடைக்கழி. இங்கு முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் உள்ளது. குரா மரத்தடியில் முருகன் பூஜித்தது, அதுபோல் திருவேற்காட்டில் வேல மரத்தடியில் முருகன் பூஜித்த சிவலிங்கம் முருகனுக்கு முன்புறமாக உள்ளது. 4. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களை அழித்த இடம் 3 ஆகும். 1. சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர். 2. தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். 3. இந்த இருவரின் சகோதரனான சிங்கம் முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும். 5. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் மூலவரின் நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கின்றது. சூரனை வதம் செய்யும் போது அவனோடு மோதியதால் இப்பள்ளம் ஏற்பட்டது. 6. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். 7. முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயகரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குசம், அம்பு, வேல் என்ற 6 ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவையும் இருக்கும். 8. கந்தபுராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும். 9. முருகப் பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள் ஆகும். 10. முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். 11. குமரக்கோட்டம் என்பதே சண்முகப் பெருமானின் வாசஸ்தலமாகும். இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. 12. கந்த பெருமானின் புகழ் சொல்லும் நூலான திருப்புகழ் நூலினை இயற்றியவர் அருணகிரிநாதர். 13. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று அருக்கவி அருணகிரி பாடியுள்ளார். 14. அக்கினி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, ஹிரண்ய கற்பம் ஆகியோரின் கூட்டு கலவையே முருகன் ஆவான். 15. முருகனை குறித்து குமார சம்பவம் என்கிற பெயரில் காவியம் இயற்றியவர் மகாகவி கலிதாசர். 16. யானை மேல் வீற்றிருக்கும் முருகன் உருவம் மாமல்லபுரத்து பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ளது. 17. முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞானசக்தி என பெயர் பெறும். 18. முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர். 19. பிரமசரிய கிருகஸ்த சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும். பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது. 20. தமிழகத்தில் முருகனுக்கு குடவரை கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை, திருக்கழுக்குன்றம், குன்றக்குடி, குடுமியான்மலை, சித்தன்னவாசல், வள்ளி கோயில், மாமல்லபுரம். 21. முருக கடவுளின் அடையாள பூ காந்தல் மலர் கன்னியாகும். 22. கந்தர் சஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லாரும் மகிழ்ந்து ஏற்று கொண்டாடி வரும் திருவிழா ஆகும். 23. தமிழ் மண்ணில் முருகன் குறிஞ்சி நிற கடவுள் என்றும் செந்நிற மேனியன், சேவற்கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் பேசப்படுகின்றார். 24. பசிபிக், சிஷில்ஸ், பிஜி, மடகாஸ்கர் நாடுகளிலும் முருகன் வழிபாடு உள்ளது. 25. மலைகளில் குடி கொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றொரு பெயர் உள்ளது. 26. முருகனுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். 27. முருகனின் கோழி கொடிக்கும் குக்குடம் என்றோர் பெயருண்டு. இந்த கோழியை வைகறை பொழுதில் ஒங்கார மந்திரத்தை ஒலி வடிவில் உணர்த்துவது ஆகும். 28. வட அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மன், இலங்கை, பாரிஸ், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் முதலிய நாடுகளில் முருகன் கோவில்கள் உள்ளன.
29. முருகப் பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தன் முதலியவை ஆகும். 30. முருகனை ஒரு முறையே வலம் வருதல் வேண்டும். 31. முருகனை போன்று கருப்பைவ வாசம் செய்யாத வேறு தெய்வம் வீரபத்திரர். 32. 10 மலை என்ற பெரிய மலை மீது முருகன் உள்ளார். இந்த கோயில் மலேசியா கோலாலம்பூரில் இருந்து 18 கி.மீ. தூரத்தில் உள்ளது. தைப்பூசம் இங்கு விசேஷம். 33. முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாசலத்தில் உள்ளது. பெயர் கொளஞ்சியப்பர். அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள். 34. கந்தர் சஷ்டி கவசத்தை எழுதியவர் தேவராயன் ஆவார். 35. முருக வழிபாடு என்பது ஷண்மதம் என்று சொல்லப்படுகின்றது. 36. கோபுரத்து இளையனார் என்கிற முருகன் சந்நிதி திருவண்ணாமலையில் உள்ளது. 37. முருகன் வீட்டிற்கும் மிக நீண்ட மலை திருத்தணி பள்ளிப்பட்டு ரோட்டில் அமைந்துள்ள நெடியமலை ஆகும். 38. முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்பு தொழிலையும் செய்திருக்கிறார். இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து 7 மைல் தூரத்தில் உள்ள சின்னாளப்பட்டியில் 4 தலையுள்ள முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. 39. கந்தனுக்குரிய விரதங்கள் 1. வார விரதம் 2. நட்சத்திர விரதம் 3. திதி விரதம். 40. முருகனின் மூலமந்திரம் ஓம் சரவணபவாய நம என்பதாகும். ஓம் சரவணபவாய நமக.